என்னுடைய சீடர்களுக்கும் உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கும் என்னுடைய பக்தர்களுக்கும் பிரம்மசூத்திர குழு சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம். ஆரத்தி நான் வந்த உடனே ஆரத்தி எடுத்துருவேன். இந்த ஆரத்தி எடுக்கிறதால அங்கே எல்லோரும் உபதேசம் வாங்கிறதுக்கு அவங்க காத்திருக்கிறாங்க, அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதனால் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இது மாதிரி நாங்கள் எல்லோரும் வந்த பிறகு ஆசீர்வாதம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. தீப ஆராத்தி உலகத்தில் எங்கேயும் மனுஷனுக்கு எடுக்க மாட்டோம். கோவிலுக்கு தான் சாமிக்கு தான் பண்ணுவாங்க, மனுஷனுக்கு பண்ண மாட்டாங்க. அதனால் நம்ம அப்படி இல்லை, மனுஷனுக்குள்ளவே கடவுள் இருக்கிறோம். அந்த கடவுளை வழிபடணும், அந்த கடவுளை வணங்கணும். நானும் கடவுள், நீயும் கடவுள் தான், நான் மட்டும் கடவுள் கிடையாது, நான் மட்டும் குரு கிடையாது. குரு செத்தா மோட்சம் அப்படின்னாங்க. குரு செத்தா மோட்சம்னா நான் செத்தா மோட்சம் இல்லை உங்களுக்கு. உங்கள் மனமன்ற குரு செத்துதுன்னா மோட்சம் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த மனமன்ற குரு மறையறதுக்கு தான் இங்கே உபதேசமே நம்ம கொடுக்குறோம். அந்த உபதேசத்தை சீரான முறையில் செய்யணும். ஏதோ பதட்டத்தில் அங்கே உபதேசம் கொடுக்கும்போது சரியாக புரிஞ்சிக்காமல் தப்பாக செய்யக்கூடாது. ஏன்னா இது உயிர். உடல் பிரச்சனையாக இருந்ததுன்னா டாக்டர்கிட்ட போய் பார்த்துக்கலாம், வைத்தியர்கிட்ட பார்த்துக்கலாம். இது உயிர் பிரச்சனையை பார்க்கணுன்னா இறைவனால் மட்டும்தான் முடியும். அதனால் சொல்லி கொடுக்குறத பொறுமையாக கேட்டு பொறுமையோட உபதேசத்தை நல்லா செய்யுங்க. செய்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய பலன் நிச்சயம் உண்டு. ஏன்னா இங்கே சில பேர் சொல்லுவாங்க, என்கிட்ட வாங்க, நான் இப்படி பண்ணிடுறேன் அப்படி பண்ணுறேன் உங்களை மாற்றிடுறேன். யாரும் மாற்ற முடியாது. நீங்கள் அவங்கவுங்க நினச்சி மாறினால்தான் உண்டே தவிர மற்றவனால் யாராலையும் மாற்ற முடியாது. எத்தனையோ மகான்கள், எத்தனையோ சித்தர்கள், எத்தனையோ ஞானிகள் வந்தாங்க, எவ்வளவோ போதனைகள் பண்ணாங்க. ஆனால் மனுஷன் மாறல. இன்றைக்கி ஏதோ நம்ம பேசுகிறது இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட 14 கோடி பேர் மாறி இருக்கிறாங்க. இது நமக்கு ஒரு சந்தோஷம். ஏதோ நம்ம பேச்சை கேட்டோம், நம்ம இவ்வளோ மாறி இருக்கிறாங்கன்னுட்டு. அந்த மக்கள் நல்லா இருக்கணும். என்னுடைய குறிக்கோள் நான் நல்லா இருக்கிறேன்னா இல்லையான்றதே பிரச்சனை இல்லை. ஒரு ஆசிரமத்துக்கு போனால், ஒரு ஆசிரமத்தில் சீடர்கள் ஆகும்போது அந்த சீடர்கள் அறியாமையில் இருப்பான், முட்டாள்தனமாக இருப்பான், தெரியாமல் இருப்பான். ஆனால் ஒரு குருன்றவன் அவனை அறிவாளி ஆக்கி அவனை திறமைசாலி ஆக்கிறது தான் குருவனுடைய கடமை. அதை தான் ஒவ்வொரு குருமார்களும் செய்யணும். ஏற்கனவே மனிதனுடைய மனம் குழம்பி போயிருக்குது. இன்னும் நம்ம குருவை நீட்டு நம்ம இன்னும் குழப்பி அவனை பணம் பறிக்கிறதுக்காக இந்த தெய்வக்கலையை பயன்படுத்தக்கூடாது. அதனால் எல்லா சீடர்களும் நீங்கள் அறிவாளியாக இருக்கணும். நான் அறிவாளியாக முட்டாளான்றதே பிரச்சனையே கிடையாது. ஆனால் நீங்கள் எல்லாம் அறிவாளி ஆகணும். என்னுடைய சீடர்களை யாரை கேட்டாலும், எந்த கேள்வி கேட்டாலும் அந்த வினாடியில் பதில் சொல்கிற ஆற்றல் உங்களுக்கு வரணும். அதுக்காக தான் நான் இவ்வளோ பேசுகிறேன். இதையெல்லாம் கேட்டு நீங்கள்லாம் நல்லபடியாக நல்ல வழியில் போவீங்க, நல்லா இருப்பீங்க. சந்தோஷத்தையும் துக்கத்தையும் தூக்கி போடுங்க. அமைதியோடு வாழ கற்றுக்குங்க. அந்த அமைதி தான் வாழ்க்கைக்கு நல்லது. அதில் ஆரவாரம் இல்லாத வாழ்ந்தீங்கன்னா அந்த அமைதி கிடைக்கும். அந்த அமைதியால் உங்கள் மனம் ஆண்டவனை தேடும். அதுக்காக தான் நான் இவ்வளோ வருஷமாக 40 வருஷமாக இதை பேசின்னு இருக்கிறேன். இன்றைக்கி உலகம் எவ்வளவோ மாறி இருக்குது. ஆனால் உலகத்தையே நம்மளால் மாற்றிட முடியாது. நம்மளால் முடிஞ்ச 10 பேர் மாறட்டும். எம்ஜிஆருடைய நினைவு நாளுக்கு ரோடெல்லாம் தேங்காய் உடச்சி அவருடைய ஃபோட்டோ வச்சு தேங்காய் உடச்சி வைக்கிறாங்க. அதே மாதிரி ஜெயலலிதா முதலமைச்சராக அந்த ஆட்சி நடத்தினாங்க. அவருடைய போன மாதம் நான் ஆசிரமத்துக்கு வரும்போது வழியேற ஃபோட்டோ வச்சு தேங்காய் உடச்சி வச்சுருந்தாங்க. அது எதுக்காக வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்ததை வச்சு கோடிக்கணக்கில் சாப்பிட்டவங்களாம் உண்டு, லட்சக்கணக்கில் சாப்பிட்டவங்களாம் உண்டு. அதே மாதிரி எம்ஜிஆர் இருக்கும்போது அவரை வச்சு கோடியாக சம்பாதிச்சவங்களாம் உண்டு. ஆனால் இன்றைக்கி நடு ரோட்டில் ஒரு ஃபோட்டோ வச்சு அதில் ஒரு தேங்காய் உடச்சி வச்சுட்டு ஆள் இருக்க மாட்டேறான். எதுக்காக அது வைக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. ஆனால் கோடிக்கணக்கில் சாப்பிடுவேன், லட்சக்கணக்கில் சாப்பிடுவேன். எம்ஜிஆர்னுடைய நினைவு நாளோ ஜெயலலிதாவினுடைய நினைவு நாளுக்கோ வச்சு ஒரு தேங்காய் உடச்சி வைக்கிறான்னா, அந்த இடத்துல ஒரு 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணான்னா அதனுடைய புண்ணியம் செத்தவனுக்கும் போகும், செய்தவனுக்கும் வரும். ஆனால் அதை யாரும் செய்ய மாட்டேன்றான். ஏன்னா பணம் போய்டும்னு நினைக்கிறானோ என்னமோ தெரியல. ஆனால் நான் ஒரு 10 பைசா கூட இங்கே நம்மளுடைய சீடர்களுக்கு யாருக்கும் கொடுத்ததும் கிடையாது. என்னால் கொடுக்குற சக்தியும் கிடையாது. அதே நேரத்தில் நான் யாரையும் அன்னதானம் பண்ணுங்க, இதை பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்கன்னு பொதுப்படியாக பேசணுமே தவிர தனி ஒரு ஆளை கூப்பிட்டு நீ பண்ணு நான் பண்ணுன்னு யாருக்கும் சொன்னது கிடையாது. காயத்ரி மேலவா அந்த ஒரு நாள் அன்னைக்கு ஒரு 200 பேர் 500 பேர் 1000 பேர் பசி ஆறும்போது அந்த புண்ணியம் அவங்களுக்கு கிடைக்குது.
அதே நேரத்தில் அவங்க மனமும் பக்குவப்படுது. அதே நேரத்தில் உலகம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அந்த மாதிரி இந்த காயத்ரி ஒரு வீட்டு வேலை செய்து மாதம் 200 பேர் 250 பேருக்கு அன்னதானம் பண்ணுது. இது எவ்வளோ சிறந்த விஷயம். இதனால் அந்த பொண்ணுக்கு என்ன பயன் இருக்குது? அதனுடைய காசை தான் செலவு பண்ணி போடுது. ஆனால் அதனுடைய காசை செலவு பண்ணாலும் எத்தனை பேர் பசியாருது. நான் உணவு தான் கடவுள் அப்படின்னு பல வீடியோக்களில் பேசியிருக்கிறேன். அந்த உணவை கொடுக்கறது, கடவுளுக்கே உணவு கொடுக்குற பக்குவம் அந்த பொண்ணுக்கு வந்திருக்குதுன்னா அது எவ்வளோ உயர்ந்த மனப்பக்குவம். அப்போ அது எந்த நிலையில் அது வாழணும், இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். இந்த மாதிரியான செயல்கள் செய்யணும். இதனால் அதுக்கு ஒரு பெருமையும் கிடையாது. இதை வாட்ஸ்அப்பில் ஏன் போடுறாங்க, இதனால் எதுனா புகழுக்கு போடுறாங்களா அப்படின்னா அதுக்காக போடப்படுறது இல்லை. அது இதை பார்த்து இன்னும் பல இடத்துல செய்யட்டும் அப்படின்றதுக்காக தான் அதை வெளிப்படுத்துகிறாங்களே தவிர அவங்க ஒன்று எம்எல்ஏவா நின்று நான் சோறு போட்டேன் எனக்கு ஓட்டு போட்டுன்னு போகிறது இல்லை. ஆனால் இதை சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா தவறான முறையில் நினைக்கிறாங்க. இவங்க விளம்பரப்படுத்துகிறாங்க, தன்னை பெருமைப்படுத்திக்கிறாங்க. இதில் ஒரு பெருமையும் கிடையாது. அவங்க வீட்டு செலவு பண்ணி போட்டுட்டு போடுறதுக்கு என்ன பெருமை இருக்குது? ஆனால் இதை 10 இடத்துல இப்போ நடக்கணும், இதை பார்த்து செய்யட்டோன்றதுக்காக தான் அவங்க வாட்ஸ்அப்பில் போடுறாங்களே தவிர பெருமைக்கு போடுற விஷயம் இல்லை. அது இது அறியாமல் சொல்கிற விஷயம். அதெல்லாம் தயவுசெய்து நிறுத்திங்க. உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க. அடுத்தவங்களை குறை சொல்லி தெரியாதீங்க. குறை சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக குறையாவே தான் சொல்லி நிற்பீங்களே தவிர நிறையா வாழவே முடியாது உங்களால். அந்த மாதிரி வாழ்க்கையை அமைச்சிக்காதீங்க. யாரோ நம்மளால் முடியாது, மற்றவங்க நல்லது செய்கிறாங்கன்னா பாராட்டுங்க. பாராட்ட முடியலனால பரவாயில்ல, பக்குவம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் புறம் பேசாமல் இருக்கிறது நல்லது. அதுதான் ஒரு மனிதனுக்கு தேவையான விஷயம். அதனால தான் இன்றைக்கி இவங்க போடுறாங்க. ஒவ்வொரு அநாத ஆசிரமத்துலேயும் போய் ஒவ்வொரு மாதமும் 500 பேர் 600 பேர் ஆண்களும் பெண்களும் தாய் தகப்பனாக இருந்து ஒரு பிள்ளைங்களை காப்பாற்றுறாங்க. பிள்ளைங்களுக்கு அறிவை போதிக்கிறதில்ல, அன்பை போதிக்கிறதில்ல, ஆசையை போதிக்கிறாங்க தாய் தகப்பனுங்க. இந்த ஆசையை அது வளர்ந்த உடனே அது என்ன பண்ணுது? தாயும் ஒதிடுது, தகப்பனையும் ஒதிரிட்டு அது வாழ்க்கையை அது பார்த்துக்கின்னு போகுது. இப்படி போகும்போது அந்த தாய் தகப்பன் அனாதை ஆக்கப்படுறாங்க. அந்த அனாதி ஆகும்போது ஆம்பளைங்களாக இருந்தால் கூட எங்கேயோ கோமனங்கம்னா கட்டின்னு ஏதோ ஒரு கோயில் வாசப்படியில் பிச்சை எடுத்து சாப்பிட்ருவான். பொம்பளை எப்படி வாழ முடியும்? பொம்பளை ஆம்பளை மாதிரி இருக்க முடியுமா? அதனால் அந்த பொம்பளைங்க என்ன பண்ணுறாங்க? அனாத ஆசிரமத்தில் சேர்றாங்க. ஒவ்வொரு ஆசிரமத்துலையும் 1000 பொம்பளைங்க இருக்கிறாங்க. அவங்களால எழுந்து உட்காந்து சோறு பண்ண முடியாது, படுத்துக்குன்னே சாப்பிட்றாங்க. அவ்வளோ பரிதாபமான நிலையில் இருக்கிறாங்க. எவ்வளோ சொந்தங்கள், எவ்வளோ சொத்துக்கள் இருந்திருக்கும், எவ்வளோ பிள்ளைங்க இருந்திருப்பாங்க. அத்தனை பேரும் அனாதையாக விட்டுட்டாங்க. ஆனால் எத்தனை பேர் அனாதையாக விட்டாலும் கடவுள் அனாதையாக விட மாட்டான் நம்மளை. அந்த கடவுளை தேடுங்க நல்லா இருக்கும் போதேன்றதுக்கு தான் நான் பேசின்னுக்கிறேன். அப்படி ஒவ்வொரு ஆசிரமத்துலேயும் போய் ஒவ்வொரு மாதமும் 1000 பேர் 500 பேருக்கு அவங்கவுங்க எங்கெங்கே எவ்வளோ இருக்கிறாங்களோ அது மாதிரி கிட்டத்தட்ட 5000 பேருக்கு சாப்பாடு போடுறாங்க. கதிரவன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் இங்கே இருக்கிறாரு மெட்ராஸில். திருநெல்வேலி அநாத ஆசிரமம் குழந்தைங்களுக்கு அன்னதானம் பண்ணுறாரு. கும்பகோணத்தில் பண்ணுறாரு, மதுரை வயலில் பண்ணுறாரு. இதை மாதிரி பல இடத்துங்களில் பண்ணும்போது இதனால் அவங்களுக்கு ஒரு பயணம் கிடையாது. ஆனால் 10 உயிர் வயிறார சாப்பிடும்போது அந்த வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்க்கையை பாதுகாக்கும். உங்களுக்கு வர இடையூறுகளை தவிர்த்துடும். அதனால தான் சிவவாய்க்கர் சொன்னார், பிச்சைன்றது உன்னை தேடி வரவனுக்கு மட்டும் போடுறதில்ல, நீ தேடி போய் போடணுன்றா தான்டா பிச்சை அப்படின்றார், தர்மம் அப்படின்றார். நீ தேடி வந்து போடுறவனுக்கு அது பிச்சை இடாது, நீ தேடி போய் செய்கிறவனுக்கு தர்மண்டாதுன்றார். அதனால சொல்கிற மாடை மனை கூட கோபுரங்கள் கூட வருமோ, ஓடியிட்ட பிச்சையும் முகுந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் வரும் என. உன் மரணத்தில் உன் பொண்டாட்டியால் காப்பாற்ற முடியாது, உன் சொத்தால் காப்பாற்ற முடியாது, உன் சொந்தத்தால் காப்பாற்ற முடியாது, நீ செய்த தர்மம் தான்டா காப்பாற்றோன்றார். அந்த மாதிரியான தர்மத்தை இன்றைக்கி நம்ம சீடருங்க இதை செய்யும்போது உண்மையிலே எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ இந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்கிறாங்க, இந்த அளவுக்கு மற்ற பசிக்கு அன்னதானம் கொடுக்கணுன்ற நினைப்பு வந்தது. அதை எல்லாரும் செய்கிறாங்க. இதை செய்கிறத பார்க்கும்போது மனசுக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷம். எல்லா ஆசிரமத்துங்கள்லையும் எந்த ஆசிரமத்துலையும் சோறு போட மாட்டாங்க, ஏதோ பேசுவாங்க, பாடம் கொடுப்பாங்களோ அது இன்னுமோ தெரியாது. ஆனால் டோக்கன் கொடுப்பாங்க, போய் கேன்டீனில் சாப்பிடுங்கன்னு காசு வாங்கிக்கின்னு. நம்ம மாதம் 2000 பேருக்கு சாப்பாடு போடுறோம். ஏன் போடுறோம்? இங்கே யார் வந்தாலுமே எது பேசணுன்னாலுமே முதல்ல போய் நீ சாப்பிட்டுட்டு வந்து பேசணுவேன். ஏன்னா சாப்பாடு இல்லைன்னா கடவுளே இல்லை, சாப்பாடு இல்லைன்னா உயிரே இல்லை. மனுஷனுக்கு மட்டும்தான் கடவுள் தெரியும், மிருகங்களுக்கு எந்த கடவுள் தெரியும்? ஆனால் உணவு வேணும். உணவு இல்லைன்னா ஒரு உயிரினம் கூட வாழாது இந்த உலகத்தில். அப்படிப்பட்ட உயிரினம் வாழணும்னாக்கா உணவு வேணும்.
உணவு இருந்து மனிதன் நல்லா இருந்தால் தான் அந்த மனிதனுக்குள்ளே கடவுள் வாழ்வான். அந்த கடவுளை தேடும் போது தான் அவன் மோத்த முக்திக்கு போவான். அதனால தான் இந்த மாதிரியான செயல்கள்லாம் இவங்க செய்கிறாங்க. இதை பார்த்து கேலி பண்ணுறதோ கிண்டல் பண்ணுறதோ, கையால் ஆகாதவன், யாருக்கும் எந்த உதவி செய்யாதவன் தான் இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லுவான். 4 பேருக்கு நல்லதை செய்யணும், 4 பேருக்கு உதவி செய்யணுன்றவங்க வாயில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வராது. இதை இனிமேல் தவிர்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். சந்தோஷம். நன்றி. இவ்வளோ பக்தர்கள் இருக்கிறீங்க, இதை பார்க்கும்போது மனசுக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷம். சரி, நம்மளை தேடியும் இவ்வளோ பேர் வரீங்களே, அப்போது இவ்வளோ பேர் மனசுலையும் நான் இருக்கிறேன். அதே நேரத்தில் நான் மட்டும் இருந்தால் போதாது, இறைவனும் இருக்கணும். இறைவன் இருக்கணுன்றதுக்காக தான் நான் இருக்கிறேன். அந்த இறைவனை இதயத்தில் சுமக்குங்க. அது பிறவி பிறவிக்கு கூட வரக்கூடியது. அப்போ இறைவனை நீங்கள் மனசில் சுமக்கணும்னா உங்களுடைய உடலை மறங்க, உயிரை நினைங்க. உடலை மறந்து உயிரை நினைக்கும் போது தான் இறைவன் உங்கள் இதயத்தில் வந்து உட்காருவான். இதனால்தான் திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொன்னார், இதயத்தில் கடவுளை உட்கார வைங்க, அதுக்கு இடம் வைங்க. ஆசைகள் தேவை, ஆனால் அந்த ஆசை வந்து அளவு கடந்து போயிடக்கூடாது. அளவு கடந்து போகும்போது நம்மளை துன்பக்கடலில் தள்ளிடும். அப்போ ஆசை அவசியம். ஒவ்வொரு இல்லறத்திலையும் குடும்பங்கள் நடத்தும் போது ஆசை இல்லைன்னா சீரான குடும்பம் நடத்த முடியாது. அப்போ சீரான குடும்பம் நடக்கணும்னா நமக்கு ஆசை இருக்கணும், உழைப்பு இருக்கணும், அன்பு இருக்கணும். இது 3 சேர்ந்ததான் ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி அடிமைப்பட்டதோ, மனைவி கணவன் அடிமைப்பட்டதோ இருக்கக்கூடாது. ஆனால் 2 பேருக்குள்ள மன அன்பு இருக்கணும். அந்த அன்பு தான் உங்களுடைய சந்ததிகளை அன்போடு வளர செய்யும். அதுங்கக்கிட்ட ஆசையை மட்டும் வளர்க்கக்கூடாது, அன்பை போதனை பண்ணுங்க, அறிவு வளர்ச்சிக்கு பேசுங்க. அதுங்கக்கிட்ட நல்ல வழியில் பயன்படுத்துங்க. பட்டினத்தார் சொல்கிறாரு காஞ்சிபுரத்தில், பொல்லாதவன் நெறி நில்லாதவன், உண்மை சொல்லாதவன், மெய்யடியார்பால் செல்லாதவன், ஏன் பிறந்தான் கட்சி ஏகம்பனேன். இப்படிப்பட்டவெல்லாம் இந்த பூமியில் எதுக்காக பிறந்தான்? நல்ல ஆன்மீகவாதிகிட்டும் போகிறதில்லை, நல்ல அன்பும் இல்லை, அவன் உண்மையும் பேசுறதில்லை. எப்போ நம்ம தெய்வ வழிபாட்டில் நம்ம பயணம் பண்ணுறோமோ நமக்கு 1000 பிரச்சனைகள் வாழ்க்கையில் வரதான் செய்யும். ஒவ்வொன்றையும் இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு கடந்து நம்ம போய்கினேக்கும். துன்பங்கள் நம்மளை வந்து நெருங்க தான் செய்யும். ஏன்னா இவ்வளோ காலம் நம்ம ஆசையில் வாழ்ந்துட்டோம். அந்த ஆசையினுடைய துன்பம் மனுஷனை வந்து சூழ்ந்துடும். சூழும்போது அவன் இதுலேருந்து நம்ம எப்படி மீள போகிறோம், நம்ம வெளியே வருவோமா, நம்ம இப்படி ஆகிட்டோமே, நம்ம இனிமேல் வாழ முடியுமா? யாரையும் எல்லாரும் வாழறதுக்கு தான் இறைவன் படிச்சிருக்கிறான். யாரோ ஒரு அம்மா எல்லா வசதிகளும் இருக்குதான், ஒரு புள்ள செத்து போச்சா, தற்கொலை பண்ணிக்கலான்னு போயிட்டான். இது தவறான முடிவுகள். இறப்பு பிறப்பு உலகத்தில் இயற்கை. இந்த இயற்கைக்கு என்ன கடமைகள் செய்யணுமோ அதையெல்லாம் நம்ம செய்யணுமே தவிர நம்ம தற்கொலை, கணவன் செத்துட்டான் நான் தற்கொலை பண்ணிக்கிறேன், மனைவி செத்துட்டான் நான் தற்கொலை பண்ண, புள்ள செத்துட்டான் தற்கொலை, இது தவறான எண்ணங்கள். ஒரு முறை நீ தற்கொலை பண்ணிக்கணும் இறந்தீன்னா 100 முறை பிறந்தீனாலும் தற்கொலைக்கு தான் போகும். திருப்பி நீ வாழவே முடியாது இந்த உலகத்தில். வாழ்க்கைன்றது போராட்டம். அந்த போராட்டத்தில் நீ ஜெயிக்கணும்னா நீ உன்னை அறியணும். கடவுளுடைய துணையை வச்சுக்கினீன்னா எந்த துன்பத்தையும் உன்னால் ஜெயிக்க முடியும். அந்த பாதையை நோக்கி பயணம் பண்ணிங்கன்னா நீங்கள் அமைதியான வாழ்க்கை வாழ்வீங்க, ஆனந்தமான வாழ்க்கையை வாழ்வீங்க. முடிஞ்சால் 4 பேருக்கு நல்லது செய்யுங்க, முடியலையா யாரையும் குறை சொல்லி வாழாதீங்க. இதையெல்லாம் நம்ம மாற்றிக்கணும்னா நம்ம வாழ்க்கையும் மாறும், நம்ம மனசும் மாறும், நம்ம சிறப்பாக வாழலாம். அதுக்கு தான் இவ்வளோ பேசுகிறேன். நல்ல கேள்வி கேட்குறவங்க, நல்ல விஷயத்தை கேட்குறவங்க வாங்க கேள்வி கேளுங்க, சொல்கிறேன். அகத்தூய்மை புறை தூய்மைகள். இதில் அகத்தூய்மை நம்மளுக்கு தெரியும், புறை தூய்மை எப்படி? புறை தூய்மை தான் நீ டெய்லி பண்ணின்னுக்கிற, அகத்தூய்மை தான் பண்ணுறது இல்லை. மனுஷனால் அதான் பண்ண முடியாது, தவிச்சுன்னுக்கிறான். நேராக போகிற பொண்டாட்டிகள் சொல்கிற நல்லா ஒரு அண்டா தண்ணி காய வைன்ற எடுத்து ஊற்றிக்கிற, நல்ல அல்லையா துவைச்ச துணியை அயன் பண்ணிக்கிட்டா போட்டுக்கிற. இதெல்லாம் புற தூய்மைகள். அகத்தூய்மையை பண்ண முடியல. ஆனால் உள்ள அமாவாசை மாதிரி இருட்டாக்கி வச்சு நீ இதயத்தை மேலே வெள்ளையாக போட்டுன்னு தெரியறதால ஒரு பயனும் இல்லை.
இந்த மேலே வெள்ளையாக போடுன்ற நம்ம ஆசிரமத்தை சார்ந்தவங்களுக்கு சொல்கிறதுக்கு காரணமே என்ன, இந்த மேலே வெள்ளையாக போடும்போதே உனக்கு மன தடுமாற்றம் குறையும். இப்போ நீ கலராக போயிட்டு துணியை கட்டிக்கின்னு போய் பாடம் பண்ணினா உன்னை அந்த கலருங்கள் இழுக்கும். வெள்ளையாக கட்டின்னு அந்த கலர் இழுக்காது. அதனால் இந்த மன அமைதி வரணும்னா நீ முதல்ல வெள்ளையை கட்ட பழகு. இந்த வெள்ளை கட்டுறதால நீ விடோ ஆகிட மாட்டேன். நிறைய பேர் அப்படி தான் நினச்சிக்கிறாங்க, வெள்ளை புடவை கட்ட சொல்கிறாங்க, நான் முடிச்சு மாதிரி இருக்கிறேங்க, நல்லா அழகாகிறேன், இந்த கட்டினா நான் அசிங்கமாயிடுறேங்க அப்படின்றாங்க. அதுக்காக கட்டப்படல, உன் மன அமைதிக்காக கட்டப்பட்டது வெள்ளை. அதனால் அந்த வெள்ளை துணியை கட்டும். இந்த வெள்ளை துணியை கட்டுற மாதிரி உன் வெள்ளை இருக்கிற மாதிரி மன வெள்ளையாக்கணும். கோவிலில் போகிறீங்க, தேங்காய் உடைக்கிறீங்க, சாமி பக்கம் தானே, தேங்காய் சாமிக்கு தானே வாங்கி போனேன், சாமி பக்கம் தானே வைக்கணும். சாமி பக்கம் வைக்காது, சாமி பக்கம் ஓட்டை வச்சு போட்டு நீ உன் பக்கம் தேங்காய் வச்சுக்கிற, அது எப்படி நியாயம்? எப்படிப்பா நியாயம்? இது ஏன் இவ்வளோ கோடி வருஷமாக புரியாதையே பண்ணின்னுக்கிறீங்க சொல்ல? அந்த தேங்காய் மாதிரி உன் மனம் வெள்ளையாகணும். அந்த மும்மலம் போனோம், மேல் மட்டை, அதில் ஓடு, அது கீழே காய், இது மூணும் தள்ளினா அமுதம்ன்ற நீர் கிடைக்கும். அந்த அமுதம் குடிச்சவனை ஆண்டவனை பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் தேங்காய் உடைச்சிடுவோம். சாமி ஒன்றும் தேங்காய் பல்லு இல்லை, துணுன்னு இல்லை, அதுக்காக தேங்காய் உடைக்கல. மனுஷன் திருந்ததுக்காக தான் இவ்வளோ வழிபாடுகளையும் வச்சுருக்குது. ஆனால் இவன் எதுக்காக செய்கிறோம் இவனுக்கே தெரியாத செய்துங்கிறானே, என்ன பண்ணுறது அவனை? நானும் பல வீடியோக்களில் சொல்லிங்கிறேன், இதெல்லாம் எதுக்காக செய்கிறீங்க, அது ஏன் தெரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க? ஒரு செயல் செய்கிறோம், இது எதுக்காக செய்கிறோம் தெரிஞ்சுக்கின்னு செய்யுங்க அப்படின்னு சொல்லிங்கிறப்ப. அதனால் முதல்ல மனசை வெள்ளையாக்குங்க. சரிங்க. கடைசி ஒரே ஒரு கேள்வி சொல்லுப்பா. ஐயா, சில சமயங்களில் நம்ம முடிவு எடுத்து பண்ணுறோம், அது சில முடிவுகள் நம்ம பண்ணுறோம், அது தவறாக போகிறதுக்கு நம்ம கர்ம வினையா விதியினுடைய பயனப்பா. சில நேரத்தில் நீ இப்போ ஒருத்தர்கிட்ட போய் ஒரு 1000 ரூபாய் கேட்குற, போன உடனே தியாகராஜன் வந்துக்கிற மாதிரி ஒரு 1000 ரூபாய் கொடுக்கலான்னு கொடுத்துருவான். உன்னுடைய நேரம் கெட்ட நேரம் வந்தால் உன் விதி என்ன பண்ணுறான், அந்த 1000 ரூபாய் கொடுக்கணும்னு தத்துறோம். இவன் வந்துக்கிறான், துட்டு கேட்க போகிறான், இவனுக்கு ஏங்க நம்ம கொடுக்கணும், 4 பேர் சொல்லலான்னு அனுப்பிச்சிடுவான். நீ என்ன பண்ணுவ, 4 பேர் சொன்னால் கண்டிப்பாக கொடுப்பாருன்னு போடணும். இப்போ தாங்க ஒருத்தர் வாங்கி போட்டாருன்ட்டுவான். புரியுது? ஓகே ஐயா, நல்ல குரு தேர்ந்தெடுத்தோம், ஆன்மீக பாதையில் சில சமயம் தடை வருகிறது, ஏன்? நீ நல்லவனாக இருந்தீன்னா நல்ல குரு கண்டிப்பாக கிடைப்பான். ஆன்மீகத்து மேலே பற்று இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆன்மீகம் அடைவேன். உன் எண்ணமும் சரியில்லாத, ஆன்மீகத்து மேலேயும் பற்று இல்லாத, எனக்கு நல்ல குரு கிடைக்கணும் நான் ஊர்லாம் தேடுறேன்னா கிடைக்காது. அதே செய்த பாவத்துக்கு பரிகாரங்கள் செய்தால் பாவம் தீர்ந்துடும். ஏமா செய்த பாவங்களுக்கு பரிகாரங்கள் செய்தால், பரிகாரம் செய்துட்டு பாவம் போதுறான்னா ஊரில் ஒருத்தனு கூட கஷ்டமே இருக்காது. எல்லாம் கோடீஸ்வரனாக தான் இருப்பான் இந்தியாவில். ஏன் கஷ்டப்படணும்? பரிகாரம் பண்ணுறேன்றது ஒரு தொழில், அது அவன் தொழில் அவன் செய்யறான், நமக்கு எதுக்கு அந்த வீண் வேலை? பாவ புண்ணியங்களை மகான்கள் மாற்றுவார்கள். பாவ புண்ணியங்கள் மனுஷனும் பாவ புண்ணியத்தால் தான் பிறப்பு இறப்பே நடக்குது. பாவ புண்ணியம் இல்லைன்னா பிறப்பு இறப்பே கிடையாது. ஒருத்தனுக்கு பாவமும் இருக்கக்கூடாது, புண்ணியமும் இருக்கக்கூடாது, சமமாக இருக்கணும். அதனால தான் நான் சொல்கிறது, சந்தோஷத்தை விட்டுருங்க, துக்கத்தை விட்டுருங்க, அமைதியை தேடுங்கன்றது. அதனால தான் மரணத்தை வைத்து பாவத்தை தீர்மானிக்க முடியும். ஏமா மரணத்தை வைத்து பாவத்தை தீர்மானிக்க கண்டிப்பா ஓன்னு அழுவான். இப்போ நான் செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோ, என் உயிர் போக நான் கம்மன் சாவேன்னு தானே அப்படியே சுற்றி பார்த்து ஓன்னு அழுதுக்குன்னே இருப்பேன். ஏன் அழுவுறேன்னு என் பொண்டாட்டிக்கு தெரியாது. நான் செத்து போறேன்னு நான் அழுவுறேன். ஆனால் என் பொண்டாட்டி என்ன பண்ணுறாத்தம்மா, எங்கே குத்து வச்சுக்கிற, எங்கே என்ன வச்சுக்கிற சொல்லு அப்படின்னுவா. வேலைக்கு சொல்லக்கூட வாயை வரல பாவம். கடவுள் கொஞ்ச நேரம் வாயை விட்டனோட எங்கெங்கிருந்து நான் போய் வசூல் பண்ணிப்பேன்னுவா பொண்டாட்டி. ஐயா, இப்போது மனதில் வந்து வைராகியம் இருந்தால் எதையும் செய்யலாம்னு இருக்கு. மனசில் வைராகியம் இருந்தால் எதையும் பண்ணலான்னு இருக்கு. வைராகியம் இருந்தால் எதையும் பண்ணலான்னு இருக்கு. ஆமாம். ஆனால் அதாவது ஒரு சில சமயங்கள் அந்த வைராகியத்தை விட்டுறோம், இல்லை அப்படியே விட்டுறாங்க. அதான் நான் சொல்லிக்கிறேன், வைராகியம் இருந்தால் தான் செய்ய முடியும். வைராகியம் விட்டுட்டீங்கன்னா அதில் போகவே முடியாது. அது எப்படியே தக்க வச்சுக்க முடியாது. ஏன்னா நீ ஒரு பந்தத்தை வேலி அமைச்சிருந்த, அந்த செலந்தி பூச்சி இருக்குது தெரியுமா, அதுக்கு கூடு யாரும் கட்டுறதில்லை. எல்லா பறவைகளும் கூடு கட்டும், முட்டை வைக்கும், குஞ்சு பறிக்கும். அந்த குஞ்சுகள் பெருசான உடனே அந்த கூட்டை விட்டு பறந்து போயிடும். ஆனால் செலந்தி கூட்டுக்குள்ளே செலந்தியே கூடு கட்டும், ஆனால் செலந்தி அதுலேயே செத்து போயிடும், மீண்டும் அது வெளியே வராது. இந்த மனுஷன் ஒரு கூட்டை கட்டிடுறான், சொந்தம்ன்ற கூட்டை, உறவுன்ற கூட்டை கட்டி போட்டு அது உள்ளவே மாண்டு போயிடுறான், செலந்தி பூச்சி மாதிரி ஆயிட்டான். அதை விட்டு அவனால் வெளியே மீண்டு வர முடியல.
மாடு கண்ணு போடுது தெரியுமா? உறவு தெரியாது. அது போடும்போது எது அம்மா எது குழந்தை எது உறவு, யார் மச்சான் யார் மாமா எதுவும் தெரியாது. ஆனால் பிறந்த உடனே அதுக்கு ஒரு உறவு தெரியுது. பிறந்து எழுந்து உருந்து போய் அம்மா கிட்ட பால் குடிக்குது. எந்த குழந்தையாவது பிறந்த அம்மா கிட்ட பால் குடிச்சிக்குதுன்னு சொல்லு உலகத்தில்? இல்லைங்க. குடிச்சிக்குதா? இல்லைங்க. அப்போ உறவு தெரியல மனுஷனுக்கு. ஆனால் விலங்குக்கு உறவு தெரியுது பிறந்த உடனே. ஆனால் வளர்ந்த உடனே உறவை விட்டு விலகிடுது. ஆனால் மனுஷன் பிறந்த உடனே உறவு தெரியல. வளர வளர ஊரு போட்ட வம்ப வளர்த்து வச்சுக்கிறான் உறவுன்ற பேர்ல, இல்லையா? இந்த உறவுகள் ஞானத்தில் போறவனுக்கு விலகணும். வானா என்ன சரி நல்லா நல்லா அப்படியே பண்ண என்னம்மான்னு கட்டி பிடிச்ச கூடாது. கட்டி பிடிச்சிக்கிட்டீங்கன்னா நீ அங்கே காலி. இந்த உறவுகள் ஞானத்தை கெடுத்துரும். சொல்லு. ஐயா, மனம் எப்போது முதிர்ச்சி அடையும்? மனம் எப்போ முதிர்ச்சி அடையும்? மனம் எப்போது முதிர்ச்சி அடையும்? சரி, எப்போ முதிர்ச்சி அடையும்? அந்த அந்த நிலை எப்போ வரும்? உன்னுடைய முயற்சி தான் எல்லா செயலுக்கும் காரணம். நீ ஒரு விஷயத்த ஒரு தீவிரமாக இதை அடையணுன்ற வைராக்கியத்தோடு நீ பயணம் பண்ணும்போது உன்னை நீ அறிவ. அந்த வைராக்கியம் இல்லைன்னா உலக விஷயத்தில் நீ அதிகமாக ஈடுபட்டுட்டு தெய்வ விஷயத்தில் எவ்வளோ தூரம் போகிறையோ அவ்வளோதான் கிடைக்கும். ஆனால் உலக விஷயத்தை விட்டுட்டு ஏதோ பட்டும் படாத உலகத்திலேருந்து தெய்வ விஷயத்தில் முழுமையாக பயணம் பண்ணும்போது நீ அதை அடைவ. உன் மனம் முதல்ல அடங்கணும். மனம் அடங்காத தெய்வ விஷயத்தில் பயணம் பண்ணவே முடியாது. பட்டினத்தார் சொல்கிறார், ஒரு தினை அளவு உனக்கு பாவம் இருந்தால் கூட நீ தெய்வத்துக்கிட்ட நெருங்க முடியாதுன்ற. அப்போ இந்த பாவத்தை அழிக்க எது வழி? எந்த இடத்துல இந்த பாவம் உனக்கு நடந்தது? எந்த இடத்துல பாவத்தை உன்னால் செய்ய முடிஞ்சது? இந்த உலகத்தில் தான் பாவம் செய்ய முடியும். இந்த உலகத்தை விட்டு மேல் உலகத்தில் போய் பாவம் செய்ய முடியாது, இல்லையா? அப்போ இந்த உலகத்திலேயே நீ தர்மத்தை செய்து புண்ணியத்தை தேடிக்கணும். அதனால தான் சொன்னான், நீ பெரிய வீடு கட்டி வச்சுக்கிறடா. வராதுடாப்பா. ஏமா வந்துட்டான்னா இந்த ஊடெல்லாம் அங்கே செல்லாது. உனக்கு ஊரே சொந்தம் இருக்குது, யாரும் வந்து உன் உயிரை காப்பாற்ற முடியாது. தர்மம் மட்டும்தான்டா காப்பாற்றணும். அதனால சொன்னான், மாடை மனை கூட கோபுரங்கள் கூட வருமோ, ஓடியிட்ட பிச்சையும் முகுந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் வருமேனா. இப்போ ஒரு குதிரை வாலில் ஓலை வச்சு கட்டி கொளுத்தி விட்டுட்டீங்கன்னா அது கை காலாக்குது, திருப்பி வச்சு நவுத்துக்கிட்டுது. ஆனால் அவுக்குலான குதிரை சேர்த்து போடும். அதனால் அது என்ன பண்ணும், கண்ணு மண்ணு தெரியாத மிரண்டு ஓடும். ஓடும்போது அதுலேயும் இதுலேயும் அடிச்சு அந்த ஓலை பிச்சைன்னு ஓடிடும். அதை மாதிரி நீ செய்த தர்மம் உன்னுடைய மரணத்தில் ஓடியாண்டா நிற்கண்டா. தர்மம் தான்டா நிற்கும். மனைவியோ மக்களோ நிற்க முடியாது. ஏன்னா அவனும் உன்ன மாதிரிக்கிறான். உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் தர்மத்துக்கு தெரியும். தர்மத்தினுடைய வலிமை உலகத்தில் கடவுளுக்கு ஈக்குவலானது தர்மம் தான். அதனால தான் பல வீடியோக்களில் நான் சொல்ல, தர்மத்தை பண்ண பழகுங்க, மனம் பக்குவப்படும் அப்படின்னு. நான் ஏன் பண்ணணும்? நான் சம்பாதிச்ச நான் பண்ணேன்னா உன் கர்மத்தை உனக்கு தான். அதனால சொன்னான், நீல வீடு கட்டுவீர், நெடுங்கதவு சாத்துவீர். பெரிய வீடு, காத்து கூட உள்ள நுழைய முடியாது. அப்படிப்பட்ட வீடை கட்டிடுவேன், அதில் பெரிய கதவா போட்டுருவேன். அதனால சொன்னார், நீல வீடு கட்டுவீர், நெடுங்கதவு சாத்துவீர், காலன் வந்து நின்ற போது கைப்பசைந்து நின்றதே. இவ்வளோ பெரிய வீட்டை கட்டினேன், இவ்வளோ பெரிய கதவை போட்டேன். யமனுக்கு இந்த ஊடு கதவு எல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. உள்ளே வந்துட்டான்னா இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தவிக்கிறேன். அடப்பா, வாழும்போது இறைவனை நினச்சிருந்தீங்கன்னா அந்த யம பயம் இல்லாத வாழ்ந்துருக்கலாமேன்றான். அந்த மாதிரி பயணத்தை பண்ணுங்க, அது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது. ஐயா, மௌன பாடத்துக்கு மட்டும் பிறவி அளிக்கிறது, மௌன பாடத்துக்கு மட்டும் பிறவியை அளிக்கக்கூடிய வல்லமை இருக்காது ஏனைங்க? மௌன பாடத்துக்கு மௌனம் மட்டும் பிறவி இன்னும் பிறவி இல்லாமல் அழிக்க. மௌன பாடம் கொடுக்கறதே உன்னுடைய பிறவியை அழிக்கிறதுக்கு தான். ஆனால் அந்த மௌனத்தில் 12 வருஷம் நீ வாய் திறக்காமல் இருக்கணும், பாடம் பண்ணணும். 12 வருஷம் யாருக்கிட்டும் பேசக்கூடாது, எந்த செயலையும் ஈடுபடக்கூடாது. முடியுமா? இன்னைக்கு சூழ்நிலை முடியல. அதனால் ஏதோ முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க. மகான்கள் என்ன பண்ண, அருணகிரி கொடூரமான கீழ்த்தரமான நிலைக்கு போயிட்டார். அருணகிரி
சரி, இதுக்கு மேலே நம்ம உயிரோடு வாழக்கூடாது, நமக்கு அந்த உலகத்தில் வாழற தகுதி இல்லை அப்படின்னு தற்கொலை பண்ணிக்க போகிறார். தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு மலையிலேருந்து குதிக்கும் போது முருகப்பெருமான் அவர் பிடிக்கிறார். பிடிச்சி அவருக்கு வேற நோய் வேற வந்துடுச்சு, குஷ்டம் வந்துடுச்சு. முருகப்பெருமானுடைய கையில் அவர் விழுந்த உடனே அந்த குஷ்டமெல்லாம் போயிடுச்சு. இவர் அழுகுறார், என்னையே காப்பாற்றினேன், நான் 7 பிறப்பு எடுத்து செய்ய வேண்டிய பாவத்தை இந்த ஒரு பிறப்பிலேயே செய்தேன், எனக்கு நான் சாகணும் அப்படின்னா சும்மா இருறான்ட்டு போயிட்டார். அந்த சும்மா இருன்னு ஒன்னொன்னே இவருக்கு பேச்சு வராமல் போயிடுச்சு. 12 வருஷம் பேச்சு இல்லாமல் இருந்தார். 12வது வருஷம் திருப்பி முருகப்பெருமான் வர்றார், அழுகுறார், இவருக்கு பேச்சு வரல. அப்போ அவரை நாக்கை நீட்ட சொல்லி பிரணவம் எழுதுறார். ஓம் என்ற பிரணவத்தை நாக்கில் எழுதுறாரு. இதுதான்டா உயிர், இதுதான்டா உலகம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா அவருக்கு பேச்சு வருது. நான் என்ன பண்ணுறதுனாரு, என்னை பற்றி பாடுன்றார். அப்போ முருகப்பெருமான் சொல்கிறாரு, என்னை பற்றி பாடுன்னும் போது அருணகிரி சொல்கிறாரு, உன்னை பாடாதவனே இல்லையே, நான் எதை பாடுவேன், எல்லாமே பாடிட்டாங்கல்ல உன்னை பற்றி அப்படின்போது என் புகழ் பாடுன்றார். அதனால் அதுக்கு பேர் திருப்புகழ்ன்னு வந்தது. அதனால் சொல்லுவார், அந்த கடைசி நாள் இந்த நாக்கில் எழுதின ஒரு வயலூர் முருகனும். அதனால் நிறைய திருப்புகழில் வயலூர் முருகனை ஜாயின் பண்ணுவார் அருணகிரியினுடைய பாடலில். அதனால் சொல்கிறார், எழுதலம் புகழ் காவேரி ஆழ்வினை சோழ மண்டல மீதேரி மனோகரா ராசகம்பீர நாடாள நாயகா வயலூரானவர். அப்படிப்பட்ட மக்கானவர். 16,000 பாட்டு பாடினார். கட்சியில் கட்சிது 6,000 பாட்டு தான், மீதி 10,000 பாட்டு போயிடுச்சு. தினக்கு 700 வருஷம் தான் ஆகுது. அந்த மாதிரி 12 வருஷம் இந்த மௌன பாடம் வாங்குறவங்க புருஷங்கிட்ட பேசாத, பொண்டாட்டிக்கிட்ட பேசாமல், பிள்ளைங்க கிட்ட பேசாமல், சொத்து சுகத்தில் ஈடுபடாமல் இருந்தால் மௌன பாடம் பிறவியே ஒழிச்சிடும். அவ்வளோ வலிமையானது மௌன பாடம். ஆனால் அதை பண்ண முடியல. 10 நிமிஷம் இங்கே வீட்டு உள்ளே போய் உட்காந்தான்னா இங்கே புருஷன் பொண்டாட்டி உட்காந்துட்டான்னா புருஷன் கூப்பிட்றேன், புருஷன் உட்காந்துட்டா பொண்டாட்டி கூப்பிட்றேன். அப்புறம் மௌன பாடம் எங்கே பண்ணுறது? இதுதான் தடையாகுது. ஏன்னா இது அவசர உலகம். ஓடி ஓடி திரைக்கடல் ஓடி திரவியம் தேடுன்ற மாதிரி ஓடி சம்பாரிச்சா தான் குடும்பத்தை நடத்த முடியும். அப்போ அவனால் அமைதியாக உட்கார முடியாது. இது மகான்களுக்கு சாத்தியம். ஆனால் இதை தொடர்ந்து உன்னால் முடிகிற வரைக்கும் அதுங்கிட்ட உறவாடிக்கினே இரு. அது ஒரு காலத்தில் நல்ல வழியை காட்டிடும். அதுக்குன்னு முடியலன்னு விட்டுட்டீங்கன்னா எந்த காலத்துலையுமே உன்னை அதை தொட முடியாமல் போயிடுவேன். அதுக்காக நம்ம அவனை பார்க்கணும். இதா அதனால் உன் விதியினுடைய பயன்தான். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றி. விஷயத்தில் ஈடுபடாது, எதுலேயும் ஒரு விஷயத்தில் நிற்காது. இன்றைக்கி அங்கே போகலான்னு இருக்கோம், சரி அப்புறம் பார்க்கலாம், அது என்ன பெரிய விஷயம், அப்புறம் நாளைக்கு போகலான்னு இருக்கோம். இது மாதிரி தள்ளி தள்ளி போகிறதால லோகர சோழிங்கூர்லேருந்து வர்றதுக்கு இவ்வளோ கஷ்டம். ஏன்னா மனசு இடம் கொடுக்கல. நம்ம சும்மா வெளியே சொல்லிக்கிறோம், உண்மை நிலை இதுதான். ஆனால் கனடா நாட்டிலேருந்து இந்த வந்துக்கிறாங்க 10 பேர், மலேசியாவிலேருந்து 20 பேர் வந்துக்கிறாங்க, ஸ்ரீலங்காவிலேருந்து வந்து. அப்போ அவங்களாம் எப்படி வராங்க? பக்கத்தில் 10 ரூபாய் கொடுத்தா ஏறி வர்றதுக்கே வர முடியல. பல நாள் ட்ரை பண்ணேன்றீங்க. ஆனால் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிக்கின்னு வராங்க. வைராக்கியம் வேணும். ஒரு இடத்துக்கு போகிறேன்னா அதான் ஒரு நிலையில் மனம் நின்னால் செய்வோம். அது மனத்தை நம்ம இஷ்டத்துக்கு விட்டோம்னா அது பாட்டுக்கு ஒவ்வொன்றில் போவோம். அப்புறம் எப்போ டைம் கிடைக்குதோ, எனக்கு அது ஒரு நாளைக்கு எதுவும் வேலை இல்லைன்னா அப்படி போகலான்ட்டு ஏமா உட்காருங்க உட்காருங்க போங்க. அதனால் அந்த மாதிரியான நிலையில் இந்த பழா போன மனம் அப்படி போவோம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, நீங்கள் பேசுங்க. தட்டுன்னு பேசுனா தான் உட்காருவாங்க, இல்லைன்னா வந்துக்கிட்டு அவங்க எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. உட்காருங்க, நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன், கற்பூர ஆசீர்வாதம் பண்ணுறேன். அதுக்கு மேலே என்ன பண்ணுறது? எவ்வளோ சொன்னாலும் கேட்கலன்னா என்னப்பா மந்திரம்? இல்லை இது எது கொடுக்குறேன்னு இது எதுக்கு நிறைய பேர் சூடாகி போச்சுன்னா ஜூஸ் போட்டு சாப்பிடணும்.
பைத்தியக்காரத்தனமா இல்லையா அதெல்லாம் வச்சுக்கோ. ஐயா ஐயா ஆத்மா வணக்கம் ஐயா. ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர்லேருந்து வரேன் ஐயா. என் பேர் கோபி. நகைத்தொழில் செய்கிறேன். போய் உட்காருங்க, போய் உட்காருங்க, உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. ஆசீர்வாதம் பண்ணு. விஸ்வகர்மா கோபி, நகைத்தொழில் செய்கிறேன். உங்களை பார்க்கணுன்னு ஆர்வத்தில் இன்றைக்கி வந்திருக்கோம். பௌர்ணமி அதுவுமா தைப்பூசம். உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சிது. நாங்கள் 2 பேரும் வந்திருக்கோம், நானே எங்கள் வீட்லையும். 21வது வருஷம் திருமண நாள் உங்ககிட்ட ஆசி வாங்கணும்னு வந்தோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு ஐயா. சரி, ரொம்ப சந்தோஷம். இன்னொன்று என்னன்னா, நான் வந்து பிறந்து 49 வருஷம் ஆகுது. நான் சித்தரை பார்க்கல, புத்தரை பார்க்கல, ஞானியை பார்க்கல, யோகியை பார்க்கல, ரிஷியை பார்க்கல, வேதாந்திரியை பார்க்கல, கடவுளை பார்க்கல, மகானை பார்க்கல. அது எல்லாம் சேர்ந்து உங்கள் மூலியமாக எனக்கு இன்றைக்கி பார்க்குறதுக்கு ஒரு கொடுப்பன ஐயா. காரணம் என்னன்னா, நீங்கள் நடமாடும் தெய்வம், பேசும் தெய்வம். நம்ம தெய்வத்தை பேசியும் பார்க்கல, நடமாடியும் பார்க்கல, உயிரோடும் பார்க்கல. எல்லா விதத்துலேயும் நான் உங்ககிட்ட பார்க்குறேன். என்கிட்ட 1000 கேள்வி இருக்கு ஐயா. ஆனால் உங்ககிட்ட 1000 கோடி பதில் இருக்கு ஐயா. அதனால் நான் எந்த கேள்வி கேட்கறதுக்கு வரல. உங்கள்கிட்ட பேசணும், ஆசீர்வாதம் வாங்கணும், அதுக்காக வந்தேன். சந்தோஷம். நிறைய பேர் இன்னைக்கு சும்மானா சித்தர் வந்து எனக்குள்ளே இறங்கிட்டாரு, சித்தர் தான் பேசுகிறாரு, ஞானி வந்து இறங்கிட்டாரு, திருமூலர் வந்து இறங்கிட்டாரு, கடவுள் வந்து இறங்கிட்டாருன்னு ஏமாத்தின்னுக்கிறான் உலகத்தை. ஏன்னா ஆதியில் மனித கூட்டம் இவ்வளோ கிடையாது. ஒரு ஊருக்கு ஒரு ஊர் தொடர்பு கிடையாது. அப்படிப்பட்ட காலத்தில் மனிதனுங்க கம்மியாக இருக்கும்போதே மனுஷங்கிட்ட சித்தர்கள் உறவாடலை. ஏன்னா இவனுடைய சேஷ்டெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இவன் ஆசையில் மிதக்கிறவன், அவன் ஆசை அற்று வாழறவன். அதனால் எந்த சித்தரும் மனுஷனை விட்டு விலகியே வாழ்ந்தான், காட்டுக்குள்ளே வாழ்ந்தான், மறைஞ்சே வாழ்ந்தான். ஆனால் மறைஞ்சி வாழ்ந்தாலும் இந்த மக்களுக்கு என்னென்ன சொல்லணும், என்னென்ன எழுதணும் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிட்டான். ஆனால் இன்னி இந்த கலியுகத்தில் காசுக்கோசம் கடவுள் வந்து இறங்கிட்டாருன்னு அவன் சித்தர் பேரை வச்சுன்னு சுற்றினுக்கிறான். நான் போன மாதம் வீடியோவில் கூட சொன்னேன், ஒரு சித்தர் இப்போ திருமூலர் இருக்கிறார், அவர் 3000 பாடல்கள் எழுதியிருக்கிறார். ஆனால் நீ வந்து கலியுக சித்தராக இருக்கிற. இப்போ நீ 3000 எழுதுவன, ஒரு 1000 பாட்டை நீ எழுதி வை, கடவுளை பற்றி எழுது, இந்த மக்களை பற்றி எழுது, மக்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதை விட்டுப்பட்டு யாரோ எழுது இந்த பட்சினுக்கத்தில் நீ என்ன சித்தர்? அப்புறம் நீங்கள் இதுனா தானே அதில். ஆனால் நான் வந்து சித்தரும் கிடையாது, புத்தரும் கிடையாது, ஞானியும் கிடையாது, மகானும் கிடையாது, ரிஷியும் கிடையாது, மனுஷன். எனக்குன்னு எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் எனக்கு நித்யானந்தம்னு வச்சுக்கிறாங்க. அது தெரிஞ்சு வச்சாங்களோ தெரியாது வச்சாங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு இளமையில் அந்த பேரை வச்சாங்க. அந்த பேர் வரைக்கும் தான் இன்றைக்கி வரைக்கும் நான் வாழ்ந்துன்னுக்கிறேன். எந்த பேரையும் இடையில் அப்பா அம்மா வச்ச பேரை தூக்கி போட்டுட்டு நான் ஒரு புது பேரும் கவர்ச்சியான பேரை வச்சுன்னு தெரியல. ஆனால் நான் இவ்வளோ பேசுகிறேன். இன்றைக்கி உலகம் 14 கோடி 15 கோடி பேர் பார்க்குறான், இவ்வளோ பேர் மரியாதை கொடுக்குறான், இவ்வளோ பேர் அதனுடைய வழிபடி நடக்கிறான்னு சொன்னால் அனுபவம். இந்த அனுபவத்தை மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிறோம். எல்லாரும் சாமியாருங்களும் எல்லா ஆன்மீகவாதியும் கடவுளை பற்றி பேசுவாங்க. என்னமோ கடவுள் கூட இவர் சுத்திக்கின்னு இருந்து அவர் கடவுளை பற்றி ஒரு நண்பர் மாதிரி கதையாக போச்சு கடவுள் கதை. ஆனால் கடவுளை பற்றி பேசணும்னு சொன்னால் பாம்பாட்டி ரொம்ப அழகாக சொல்லுவார், தன்னை அறைந்தவன் தன்னை மறைப்பான், தன்னை உணராதவன் தன்னை காட்டுவான்னு. எவன் ஒருத்தன் கடவுளையும் அறியலையே இவனையும் அறியலையே அவன் உலகமெல்லாம் சுற்றி கிடப்பான், பல வேஷங்களை போட்டுப்பான். ஆனால் எவன் ஒருத்தன் கடவுளை அறிஞ்சு கடவுளை உணர்ந்து கடவுளை பார்த்தானோ அவன் தன்னை மறைச்சிப்பான். தன்னை தேடி வரவனுக்கு சொல்லணுமே தவிர ஊர் ஊராக போயிட்டு காசு கோசம் தேடி சொல்லக்கூடாது. வியாபாரம் இல்லை இது. உலகத்தில் பிழைக்கிறதுக்கு எத்தனையோ 1000 வழிகள் இருக்குது. அந்த விதத்தில் நீங்கள் பொழைச்சின்னு போகலாம். ஆனால் தெய்வீகம்ன்ற ஒரு விஷயத்தில் வந்து நம்மளுடைய நல்லதை செய்தோமோ தீமையை செய்தோமோ புண்ணியத்தை பண்ணுமோ பாவத்தை பண்ணுமோ அத்தனையும் கடவுளுடைய பாதத்தில் அழிக்கணும்னு போகிற வழியில் போய் அங்கேயே காசுக்காக நீ பாவத்தை பண்ணால் அதை எங்கே எத்தனை போய் அழிக்கிறது? அதனால் இதெல்லாம் தவறான செயல்களை இன்றைக்கி மக்கள் வந்து செய்து. ஆனால் இது அவங்க மட்டும் நான் தவறு சொல்லணும், மக்கள் மேலேயும் தவறு சொல்லுவேன். இப்போ ஒரு கடை இருக்குது, நல்ல ஒரிஜினல் பொருள் விற்கிறான், யாரும் போய் வாங்க மாட்டோம்.
கவர்ச்சியாக டூப்ளிகேட் பொருள் 2 பொம்பளை பசங்களை போட்டுட்டு விற்றாக்கா கூட்டமே அங்கே போய் நிற்கும். ஆன்மீகம் இன்னைக்கு வியாபாரம் மாதிரி ஆகிப்போச்சு. எதை ஒன்றா வியாபாரம் ஆக்கலாம், தெய்வீகத்தை வியாபாரம் ஆகக்கூடாது. சத்தியம் மட்டும்தான் இருக்கணும், அதில் உண்மை மட்டும்தான் சொல்லணும். மக்கள் எடுத்துக்கணும்னு நீ பேசக்கூடாது, நீ பேசணும்னு பேசணும். மக்கள் எடுத்துக்கணும்னு பேச ஆரம்பிச்சுன்னா பொய் பேச ஆரம்பிச்சிடும். இதை தஞ்சாவூரில் குணங்குடி மஸ்தான்னு இந்த மாதிரி போலி சாமியாருக்கெல்லாம் ஒரு பாட்டு பாடுறாரு. எத்தனையோ உலகத்தில் வழிக்குதுரா வயிற்று பொழப்புக்கு, காவி கட்டி கொட்டை போட்டு இந்த மாதிரி ஒரு கூட்டம் கூடிக்குன்னு கடவுள் பேர் சொல்லி ஏமாற்றி சோர்த்துனாதீங்க. அது கடைசி காலத்தில் உங்களுக்கு கொடூரமான நிலைமையை உண்டாக்கும் அப்படின்றதுக்கு சொல்கிறார். மீசையுள்ள ஆண்பிள்ளை சிங்கங்கள் எவனேதும் இருந்தால் வெளியினில் என் கூட வாருங்கள். நாசி நிரம்பவும் மயிர்தான், 2 கால் நடுவிலும் ஒரு கூடை மயிர்தான். குணங்குடி கொண்டாலே தன் உயிர்க்கு உயிர்தான். படிக்கும் படிக்கட்டு பதங்கெட்டு போனாலும் போகட்டும், பரலோபிகள் ஆனாலும் ஆகட்டும். குடிக்க கஞ்சியுமற்று குண்டிக்கு துணியுமற்று குருடராய் போனாலும் போகட்டும். இவெல்லாம் கடைசிக்கு எதி கட்ட துணி கூட இல்லை, கோமணம் கூட அவனால் கட்டிக்க முடியாத நிலைக்கு வருவான்டா அவன் அப்படின்ட்டு போகிறார். ஏன்னா தெய்வீக விஷயத்தை அப்படி ஏமாற்றக்கூடாது. இன்னொருத்த நம்மளை மதிக்கணும், இன்னொருத்த நம்ம பேசுறதை எடுத்துக்கணும்னு பேசக்கூடாது. உண்மையை மட்டும் நீ சொல்லணும். அவன் எடுத்தா எடுக்கட்டும், எடுக்கலனா போட்டோம். எடுத்தா அவனுக்கு நல்லது, எடுக்கலனா அவனுக்கு கெட்டது. ஆனால் அவன் எடுத்துக்கணும்னுட்டு அவன் விரும்புகிற மாதிரி நீ பேசாருன்னா நீ ஆன்மீகவாதியே இல்லை. அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அது மாதிரி நான் செய்யறதும் இல்லைப்பா. சரி, நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் போது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. உங்களால் கோடிக்கணக்கான மக்கள் திருந்தி நல்ல வழியில் போயின்னு இருக்காங்க. நல்ல வழியில் போகணும்பா, பாதையில் போகிறாங்க. நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், கடவுள் இருக்கிறார். யார் கண்டவன்? யார் கண்டவன் இங்கே ஏன் வரப்போகிறான்? கடவுளை பற்றி ஒரு அளவிட்டு சொல்ல முடியாத பொருள் அது. அதை பார்த்தா தான் புரியும், பார்க்காதவனுக்கெல்லாம் அது புரியாது. கடவுள் இப்படி தாங்க, இவ்வளோ தாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. திருமூலர் ரொம்ப அழகாக சொல்லுவார். அது யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை. கடவுளை பற்றி யாரால் முழுசாக தெரிஞ்சுக்க முடியும்? ஏதோ ஒரு ஒரு தும்பு தூசு அளவுக்கு தான் தெரிஞ்சுக்க முடியாது. அதை முழுமையாக அறியவே முடியாத பொருள்றாருன்றார். அதனால சொல்றார், யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, யார் அறிவார் அதன் அகலமும் நிகழமும், வேறறியாமல் விளம்புகின்றேன். 3000 வருஷமா தேடுறா, முழுசா தெரிஞ்சுக்க முடியலடாத்த. பொழப்புக்கு வந்துட்டு கடவுளை பற்றி பேசுங்கிறியடா அப்படின்றார். ஏன்னா கடவுளுக்கு என்ன குறைபாடுகள் எனக்கு அதுதான் புரியவே மாட்டேங்குது. எல்லா சாமியாரும் கடவுளை பற்றி பேசுகிறாங்க புக்கை படிச்சுட்டு. ஆனால் கடவுளுக்கு என்ன சொத்து இல்லையா, கொண்டாட்டி இல்லையா, புள்ள இல்லையா, இல்லை அவருக்கு ஏதாவது துன்பம் இரவு வருதா பகல் வருதா? என்னத்துக்கு கடவுளை பற்றி பேசணும்? கடவுளை வழிபடுன்னு சொல்லுங்க. கடவுளை பற்றியே பேசி மனுஷன் மனல குழம்பி போய்க்கிறான். இவன் எல்லாம் தெளிவில்லா இருக்கிறான். மனுஷனை பற்றியில பேசணும், அப்பதானே அவன் தெளிவாடிவான். அவன் தெளிவாடிச்சா தானே தெய்வ வழிபாடு தெளிவா இருக்கும். அதை விட்டுப்பட்டு கடவுளை பற்றி பேசி, நான் கடவுளை பற்றி அதிகமாக பேசுறதில்ல, நான் மனுஷனை பற்றி தான் அதிகமாக பேசுறது. மனுஷன் நல்லா இருந்தால் தான் கடவுள் நல்லா இருக்கும். மனுஷன் இல்லைன்னா கடவுள்ன்றத ஒன்று இருக்காது. அதனால மனுஷன் தான் கடவுள், கடவுள் தான் மனுஷன். இதை தான் நான் சொல்லிங்க. ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப நன்றி. யாரை ரொம்ப பிடிக்குன்னு சொல்லியிருக்காரு. உபதேசம் வாங்கிக்கிறியா? வாங்கியிருக்கேன். அது வாங்கினேன் இந்த வருஷத்துல வந்து இல்லை, இன்னைக்கு உபதேசம் வாங்கலாம் அர்ஜென்ட்டாக வந்துட்டு பஸ்ஸில் வந்தேன். காரில் வரப்போ வேஸ்ட்டியோட வந்து இன்னைக்கு பஸ்ஸில் வந்தனால பேண்ட் சட்டை போட்டு வந்துட்டோம். ஏன் பஸ்ஸில் வந்த வேஸ்ட் கட்டின அவுத்துட்றாங்களா? சரியாக கட்டத்தர ஏன்பா எங்கே போகிறோமோ நான் பல வீடியோவில் சொல்கிறேன். கோவிலில் போனா சாமி கிட்ட போனீங்கன்னா நல்ல பக்தனா இருக்கு. ஒரு குரு கிட்ட போனா நல்ல சீடனா இருக்கு. ஒரு மனைவி கிட்ட போனா நல்ல கணவனா இருக்கு. தாய் தாப்பம் கிட்ட போனா நல்ல பிள்ளையா இருக்கும். எங்க இருக்கிறீங்களோ அப்படி இருக்கணும். எல்லா இடத்துலயும் இது மாதிரி வேஷம் கட்டினா பாடம் எங்க பண்ணுவீங்க? ஏன்னா மனசு மாறல உங்களுக்கு. ஏன்னா அந்த ஆடம்பரத்து மேலேயே போதும். அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன வேஸ்ட் கட்டி போனா என்ன பொம்பளை நினைச்சுப்பான், வேஸ்ட் கட்டி போனா எங்கன்னா உருவிக்கு போகுதுன்னு பயத்திலேயே இது மாதிரிலாம் மாட்டின்னு தெரியுது. வேலை வேட்டிக்கு போகும்போது பேண்ட் ஷர்ட் போட்டும் போகலாம். உபதேசம் ஆசிரமத்துக்கு வரும்போது பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு வந்தா நீங்க சரியா பாடம் பண்ணலன்னு அர்த்தமாயிடும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் சார், நீங்க உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னா நல்லா பாடம் பண்றவங்க தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. நல்லா பாடம் பண்றவங்க மட்டும் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அது ஒரு இது நல்லா பாடம் பண்ணுறதா இதுலேயே நல்லா பாடம் பண்ணலாம் போல. நான் பேண்ட் சட்டை போட்டு வந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. இன்னொரு சந்தேகம் சாமி,
இப்போ சைனாவில் வந்து அவின்லையும் கஞ்சாலையும் இந்த மாதிரி தெரிஞ்சப்போ ஒரு நல்ல தலைவர் மாசியத்துக்கு பிறந்தார், அதனால் மாறிச்சு. அது மாதிரி நம்ம நாட்டில் இப்போ கஞ்சா அவின் எல்லாம் பயங்கரமாக ஆகிப்போச்சு. ஆனால் அதே மாதிரி நல்ல தலைவர் பிறப்பானா பிறக்க வாய்ப்பு இருக்கா சாமிங்க? என்ன இவ்வளோ நேரம் பேசுனேன், என்ன பேசுனேன்னு தெரியும். நீங்கள் சொல்லியிருக்கீங்க சைனாவில் வந்து மக்கள் வந்து அரசாட்சியில் வந்து கஞ்சா அவின் இதெல்லாம் குடிச்சிட்டு அலம்புவை தெரிகிறப்ப ஒரு மாசத்துக்கு ஒரு நல்ல தலைவன் பிறந்தான், அதனால நாட்டுக்கு மாற்றம் கிடைச்சது. சரி. அதே மாதிரி இந்தியாவில் இப்போ வந்து கவின் அஞ்சா பயங்கரமா இருக்குது. இப்போ கஞ்சா அந்த மாதிரி கட்டா எங்க பாக்குது பஞ்சம்? கஞ்சா 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 கெஞ்சாவா பழக்கம்? ஆமா, அந்த மாதிரி அதிகமா ஆகி போச்சு. நான் விக்கல. உனக்கு எதுக்கு பின்ன கெஞ்சா கதை? அது மாதிரி ஒரு நல்ல அவன் வித்து போறான், அவன் போலீஸ் பிடிச்சும் போகுது. நீ விக்கல, நீ என்ன செய்ய? எதை கேட்க வந்த? கெஞ்சா வித்தானா சாரையை வித்த? எனக்கு என்ன போச்சு? இல்ல சாமி, சைனாவில் வந்து ஒரு நல்ல தலைவன் பிறந்து அதெல்லாம் மாற்றம் பண்ணாரு. அப்படி மாதிரி இந்தியாவில் அது மாதிரி நல்ல தலைவன் பிறந்து அந்த கஞ்சா அது மாதிரி தலைவர் வரணும், வருவாரு. அப்ப வந்து நம்ம கெஞ்சா எல்லாம் நிறுத்திடுவாரு. அப்ப நீ கூட பிடிக்காத? நான் பிடிக்கிறது இல்ல சாமி. அப்புறம் உனக்கு என்னத்துக்கு கெஞ்சா கதை? அந்த மாதிரி நிறைய போய் போறான், அவன் சாவறான், உனக்கு என்னத்துக்குப்பா? சுத்தி நடக்கிறப்ப நீ நல்லா இருக்கிறத வாழ. நான் பல வீடியோக்களை சொல்றேன், உங்களை பார்த்து வாழுங்க, ஊரை பார்த்து வாழாதீங்கன்ட்டு. அதான் பேண்ட் ஷர்ட் போட்டு வந்துக்கிற. ஏன்னா நீ ஒண்ணு யோசிக்கல, நீ ஒரே யோசித்துக்கிற. அதனால இந்த வேஷம் எல்லாம் கட்டின்னு வர. இன்னைக்கு ஒரு நாள் தான் போட்டு வந்தேன். மீதி நாள் அவுத்து போட்டா சுத்தி இருந்தா 2 வருஷம் வர வேசிட்டு தான் வந்தேன். இன்னைக்கு இன்னும் திட்டு வாங்குறதுக்காக போட்டேன் போல சாமி நான். சரி சரி சரி, ஓகே சார். ஆத்மான பையா சொல்லுங்க. வேலூர்லேருந்து வரேன் ஐயா. வேலூர்லேருந்து வரேன் ஐயா. வேலூரா? 4 உபதேசம் வாங்கிக்கிறேன். ஒரு 2.5 வருஷமா வந்துங்கிறேன் ஐயா. 2.5 வருஷமா வந்துங்கிறேன். சரி. உங்கள் அருளால் பாடம் சரியா பண்ணு, ஒரு நல்ல நிலைக்கு இருக்கிறேன் ஐயா. உங்கள் அருளால் பாடம் ஒழுங்காக பண்ணவே உபதேசம் வாங்கி ஒரு நல்ல நிலையில் இருக்கிறேன் ஐயா. சரி. எனக்கு ஒரு கேள்வி ஐயா. ஒரு குடும்பத்தில் 6 பேர் இருக்கிறோம். 6 பேரில் ஒருத்தர் மட்டும் ஒரு நல்ல வறுமை இல்லாத, எந்த சாப்பாடு எதுவும் கஷ்டம் இல்லாத நடக்கிறாங்க. 5 பேரும் பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களே. அது 5 பேரும் கேட்டாரு விதிப்படின்னு. 5 பேருக்கும் ஒரு அதான் அவன் விதிப்படி. 5 பேர் இருந்தானா 50 பேர் இருந்தானா அவன் விதிப்படி தான் வாழ்வான் முதல்ல. அதனால தான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், நல்லா உழைக்க தெரிஞ்சுக்கணும் முதல்ல மனுஷன். அந்த உழைப்பு வந்து அவனை காப்பாற்றிட்டோம். இன்னைய உலகத்தில் வந்து பசி பட்னியாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. காகிதம் பொறுக்கிறவங்க கூட பசி பட்னியாக இல்லை. ஆனால் உழைப்பு இல்லாத உட்காந்துக்கின்னா பசி பட்னி வரதான் செய்யும். நம்ம உழைச்சி நம்ம சாப்பிட்ணுன்ற எந்த தொழில் ஒன்றா செய்யலாம். திருடாதான் ஆட்டும், சொத்தை கொள்ளடிக்காமல் உழைப்பு, உடல் உழைப்பால் எதை செய்தினாலும் நீ சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது. அதுவும் தமிழ்நாட்டில். ஏன்னா தமிழ்நாட்டில் 5 ரூபாய் இருந்தாலும் சாப்பிட்லாம், 500 ரூபாய்க்கும் சாப்பிடலாம். வடநாடு பக்கம் போனீங்கன்னா அப்படிலாம் சாப்பிட முடியாது. வடநாடு பக்கம் போனால் சோறு கிடைக்கிறது துட்டு இருந்தால் கூட கஷ்டம். ஆனால் தென்னாட்டில் என்ன எவ்வளோ இருந்தாலும் இந்த அம்மா உணவுன்னு இந்த 1.5 ரூபாய் கொடுத்தா சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கு எப்படி கஷ்டம் வரும்? அப்போ வேலை வெட்டி செய்யாத உட்காந்து இருப்பான் பொழுது யாருன்னா கொடுத்தா சாப்பிட்லான்ட்டு. அது மாதிரி இருக்கிறவங்க எப்பவுமே வாழ்நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்ட சாவான். அப்படிப்பட்டவெல்லாம் இருக்கிறதோடு செத்து போகிறது மேல். தான் உழைப்பில் தான் வாழணும். என்னால் முடிஞ்சால் 4 பேருக்கு கொடுப்பேன், முடியலையா நான் யாரும் கொடுக்க மாட்டேன். என்ன வரைக்கும் நான் சாப்பிட்றேன். ஆனால் அடுத்த உழைப்பில் நான் சாப்பிட்டேன்னா மிருகம் மாதிரி, அது மனித மாதிரியே கிடையாது. அதனால உழைக்க கற்றுக்கணும். உழைக்காம ஊதியம் வராது, உழைச்சால் துன்பம் வராது. அதை உழைக்க கற்றுக்குங்க முதல்ல. உழைக்கலைன்னா சோறு வராது, எதுவும் வராது. யாராவது பாவம் பார்த்து போட்டால் பிச்சை எடுக்கிற கதை இது. அந்த மாதிரி வாழக்கூடாது. சொல்லு ஐயா. இப்போ நம்ம செய்கிற நல்லதும் கெட்டதும் வந்து நம்ம தான் செய்கிறோம். ஆனால் வந்து அது நம்ம பிள்ளைக்கு எப்படி போய் செய்யணும் ஐயா? உன் பிள்ளை எங்கேருந்து பிறந்தது? தனியாக பிறந்ததா? நீயும் உன் பொண்டாட்டியும் சேர்ந்து பிறந்ததா? 2 பேரும் சேர்ந்து. அப்போ அதில் தானே போச்சு, அந்த விந்தில் தானே போச்சு அந்த பாவம். அப்போ அதை அனுபவிச்சு தானே உன் பாவத்தை நாங்கள் தானே செய்யறது. நாங்கள் தானே செய்தது நீ தான்ப்பா. உன் உடம்புல இருந்தானே அதுக்கு போச்சு. அது எப்படி உன் பிள்ளைன்னு சொல்ற? பாவம் நீ தான் பண்ண. உன் புள்ள நீ எப்படி சொல்ற? இன்னொன்று போய் அது ஏதோ ஒன்று பிறந்தது, அது எப்படி உன் புள்ளன்னு சொல்ற? எதை வச்சு சொல்ற உன் புள்ளன்ட்டு? எப்போ உன் விந்துல இருந்து போச்சு? பாவம்ன்றது விந்துல தான் இருக்குது. அதனால தான் சொல்றான், மூலமான குளத்திலே முளை தேர்ந்த கோரையை காலமே எழுந்து 4 கட்டு அறுப்பீராகில் பாலனாகி வாகலாம் பரபிரமம் ஆகலாம்னா. ஒரு மனுஷனுடைய செய்கிற நல்வினை தீவினை எங்கடாகுன்னா விந்துல தான் இருக்குது.
அந்த விந்தில் எது எது உருவாகுதோ அதெல்லாம் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அது குணத்துக்கு ஏற்ற மாதிரி பிறக்கும். அப்போ அந்த எல்லா பாவத்தையும் அதை அனுபவிக்க தான் செய்யும். ஏன் அது ஏன் நான் தானே செய்தேன், அது ஏன் பிறந்தேன்? பிறந்துட்டு பிறகு செய்யறது உனக்கு தான் சொந்தம். ஆனால் பிறக்கிறதுக்கு முன்னே செய்ததெல்லாம் அதுக்கு தான் சொந்தம். உன் சொத்து வச்சிருந்தா யாருக்கு சொந்தம்? பக்கத்து வீட்டுக்காரனு கொடுப்பியா? அப்போ யாரும் எடுத்து பார்த்தேன்? அப்போ உன் பாவமாக அதான் எடுத்துக்கும் தெரியணும். அப்போ ஆசை தான் பிறப்புக்கு காரணம். ஆசை தான் பிறப்புக்கு காரணம். பிறப்பு ஆசை மட்டும் காரணம் இல்லை, எல்லாமே காரணம். பிறப்புக்கு ஆசை மட்டும் காரணம் இல்லை, துன்பத்துக்கு அடிப்படையே ஆசை தான். ஆசை அடங்குச்சுன்னா துன்பம் அடங்கிடும். எவ்வளோ ஆசைப்படுறோம். அதனால தான் சொன்னான் திருமூலர், அருமீன் அருமீன் ஆசை அருமீன் ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமீன். ஆசைப்படப்பட ஆய்ந்து வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாமேன்னா. அதனால ஆசை எவ்வளோ நம்ம ஆசைப்படலாம், தேவைக்கு ஆசைப்படுற தப்பு இல்லை. தேவைக்கு மேலே ஆசைப்பட்டோம்னா துன்பம் வரும். நம்ம தகுதிக்கு மேலே ஆசைப்படக்கூடாது. நம்ம தகுதி என்ன அதை பார்க்கணும். ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறான், ஒருத்தனுக்கு 1.5 லட்ச ரூபாய் கொடுறான், ஒருத்தனுக்கு 50,000 ரூபாய் தான் சம்பளம். எனக்கு 1.5 லட்ச ரூபாய் ஓடணும்னா கிரிமினல் வேலை தான் செய்யணும். அப்போ துன்பம் வரதான் செய்யும். அது மாதிரி ஆசையை குறைச்சால் துன்பம் குறைஞ்சிடும், ஆசையை வளர்த்தா துன்பம் அதிகரிச்சிடும். ரொம்ப நன்றி. ஆன்மீகங்கிறது வந்து தன்னை வளர்த்துக்கிறதுக்கா இல்லை தன்னை இழக்கிறதுக்கா? ஆன்மீகங்கிறது தன்னை வளர்த்துக்கிறதா இல்லை தன்னையே இழக்கிறதா? தன்னையே இழக்கிறது தான் ஆன்மீகம். தன்னை வளர்த்துக்கிறது, தன்னை வளர்க்கறதுக்கு தான் எல்லாருமே வர்றது மாதிரி இருக்கு. தன்னை ஆன்மீகன்ற பேரை வச்சுக்கின்னு தன்னை வளர்த்துக்கிறது தொழில். ஆனால் தன்னையே அழிச்சுக்கிறது ஆன்மீக. தெய்வத்தை அடையறதுக்காக அவன் தன்னையே அழிச்சுக்கணும். அப்போதான் அதான் ஆன்மீகம். இப்போ எனக்கு ஒரு 30,000 ரூபாய் பென்ஷன் வருது. நான் சாப்பிட்டுட்டு அழகாக வீட்டில் இருக்கலாம். ஆமாம், 3 வேளை மருமகளுங்க பொண்டாட்டி எல்லாரும் நல்ல சாப்பாடு நல்ல இது. நான் யாரையும் கேட்க வேண்டிய, அவங்கவுங்களே கூப்பிட்டு போட்டுறாங்க. சாப்பிட்டு ஒழுங்காக இருக்கலாம்ல, நான் ஏன் இங்கே வந்து உட்காந்து கட்டின்னு. சரி, இதை சம்பாதிச்சுன்னு போய் நான் என்ன மெட்ராஸில் 4 வீடு வாங்கி வச்சுக்கிறேன்னா இல்லை இல்லை, இதை உலக மக்கள் உபயோகப்படுறதுக்காக இதை இவ்வளோ கோடிக்கணக்கில் போட்டு கட்டியிருக்கோம். ஆமாம், கண்டிப்பாக இல்லையா? இது யார் பேர்லையுமே இல்லை, பொது ட்ரஸ்ட்டு, மக்களுக்காக, மக்களுக்காக. அப்போது தன்னை அழிச்சிக்கின்னு பேசின்னுக்கிறேன், தன்னை அழிச்சிக்கின்னு செயல் செய்துங்கிறேன். இது ஆன்மீகம். தன்னை வளர்த்துக்கணும், அது வியாபாரம். அதனால இன்னைக்கு ஆன்மீகம்ன்றது வியாபார ரீதியாக போயின்னுக்குது. இதை யாராலையும் தடுக்க முடியாதுப்பா. யார் தடுக்கிறது? எல்லா மதத்திலையும் அது. ஒரு மதத்தில், இந்து மதத்தில் மட்டும் இல்லை, எல்லா மதத்திலையும் இது நடக்குது. இதை போய் யாராலையும் தடுத்துட முடியாது. கடவுளை பார்த்தா மனுஷனை இவன் திருந்தவே மாட்டேன் எவ்வளோ சொன்னாலும் விட்டுட்டான். எக்கன்னா கெட்டுப்போ கிட்டத்தில் வச்சுக்கிறவங்களுக்கெல்லாம் வேணே உலக அழிவா. இன்னொரு 1500 வருஷத்தில் உலகம் மண்மோட ஆகும். திருப்பி புது உலகம் தோன்றும் போது தான் உலகம் நல்லா இருக்கும். அது வரைக்கும் இன்னும் கொடூரமாக போயின்னு. ஏன்னா அழிவை நோக்கி போயின்னுக்கிறான் மனுஷன். ஆசையை அளவில்லாத வளர்த்துக்கின்னுக்கிறான். அதனால இந்த விபரீதங்களான செயல்கள் தான் செய்வான். நல்ல செயல் செய்ய மனம் விரும்பாதவங்க அவங்க கேட்பான், நல்ல செயல் செய்தாலும் எனக்குன்னா லாபம் பண்ணுவோம். ஏன்னா செயலுக்கு லாபத்தை எதிர்பார்க்குறோம், நல்ல செயல் செய்ய முடியுமா? முடியாது. அப்போ நான் செய்தேன்னா ஏதாவது எனக்கு ஆதாயம் கிடைக்கணும். அப்போ நான் நல்லது செய்ய முடியுமா? தீமை தான் செய்ய முடியும். இதுதான் இன்னைக்கு நடந்துங்குது ஆன்மீகம். ஆன்மீகன்ற பேர்ல தன்னை வளர்த்துக்கிட்டு பிறரை வந்து அழிக்கிற ஒரு நிலை தான், செயல் தான். ஆமா, இவன் தயாராகிறான் அழியத்துக்கு. அழியிறது தயாரா இருக்கு. அவனை போய் நீ நிறுத்த முடியுமா? கண்டில் போய் ஊந்து சா போட்டேன். ஐசிஎஃப்ல வேலை செய்கிறான். அவன் சொல்கிறான் ட்ரெயினில் மாட்டிக்க போகிறேன்றான். 4 பேர் போயிட்டு வானடா வேலை வெட்டி செய்கிற, சம்பளம் வருது, நல்லா சாப்பிட்டுக்கிறேன்டான்னா கேட்காத போயிட்டு ட்ரெயினில் தண்டவாளத்தில் கை கொடுத்தான். வண்டி வரும்போது பின்னாடி இருந்தான், என்ன பண்ணுவான், காலை பிடிச்சி வச்சுட்டான். ஆனால் வந்த வண்டி என்ன பண்ணிடுச்சு, இது வரைக்கும் போயிடுச்சு 2 கை. சாவலானா 2 கையும் போயிடுச்சு. திருப்பி அவன் கேட்டாண்ட வந்து அந்த மொட்டை கையை வச்சு நாட்டுறான் வசூல் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவன் விதி அதுதான். அதை போய் யாரும் தடுக்க முடியல. தடுத்தாலும் அவன் கேட்கல. அந்த மாதிரி போறவனை போய் நீ தடுக்கலாம் முடியாது. சக்தி நிலைகள்ல வந்து 3 விதமான சக்தி நிலைகளை சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞானா சக்தி அப்படின்னு. இது எதை குறிக்கக்கூடிய? இச்சா சக்தின்றது உலக ஆசையில ஈடுபடுறது. அந்த ஆசை இல்லைன்னா உலக ஏக்கம் போயிடும். அதனால அங்க இச்சா சக்தி தேவைப்படும்.
அது ஏன் அது சக்தின்னு சொல்லியிருக்காங்க? அது ஒரு ஆமாம், கெட்ட விஷயத்துக்கு தான் சக்தின்னு இல்லைன்னா சிவம்ன்றது ஒன்று இல்லை. சக்தின்ற உடல் இருந்தால்தான் சிவம்ன்ற உயிர் உள்ள நிற்கும். அப்போ சக்தி வேணும். அப்போ அந்த சக்தி வேணும்னா என்ன செய்யணும்? உலகத்தில் செயல் செய்யணும். உலகத்தில் செயல் செய்யும்போது அதுக்கு பேர் இச்சா சக்தி, ஆசை சக்தி. இச்சான்னா ஆசை. ஆசை ஆசையே உலகத்தில் உபயோகப்படுத்துறது, ஒரு வீடு கட்டுறது, ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறது, ஒருத்தருக்கு உதவி செய்யறது, இதெல்லாம் இச்சா சக்தியை சேர்ந்தது. அடுத்தது கிரியாசக்தி. கிரியாசக்தினா நல்ல பக்தி பண்ணுறது, கோயில் குளங்களுக்கு போகிறது, நல்ல தர்மங்கள் பண்ணுறது, இதெல்லாம் கிரியாசக்தி. இப்போ இந்த செயல்கள்லாம் செய்த ஒரு காலம். அடுத்தது தெய்வத்தை வழிபடுறதுக்கு வழி தெரியாமல் கிரியாசக்தி, கோயிலுக்கு போகிறது, கும்பிட்றது, அங்கே இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யுது, சாப்பாடு போட்டு இந்த மாதிரி செய்யுதுன்னு. இதுக்கு அடுத்த நிலையை அது உயர்த்தது. ஒன்று இச்சா சக்தியிலேருந்து கிரியாசக்திக்கு இழுத்தது, கிரியாசக்தியிலேருந்து ஞான சக்திக்கு இழுக்குது, ஞான சக்திக்கு போகும்போது தெய்வ தரிசனம் கிடைக்குது. இப்படி 3 சக்திகள் சேர்ந்து தான் உலகம். 3 சக்திகள் சேர்ந்து தான் இயக்கம். விஷ்ணு, சிவம், சக்தி. இது 3 சக்தி வந்து மூலாதாரம், விஷ்ணு வந்து வயிறு, சிவம் வந்து தலை. உடலுக்குள்ளும் 3 செயல் தான், உலகத்திலையும் 3 செயல் தான். இப்படி நடந்தால் தான் அந்த 3 சக்திகளுடைய நிலை செயல் கிடைக்கும். இப்போ இந்த 3 சக்திகளையும் வந்து ஒன்றா இணைக்கிறது தான் ஞான சக்தி. ஞான நிலைக்கு தனித்தனியாக இருந்த பொருள். யோகத்தினுடைய நிலையே என்ன? 5 பஞ்சபூதமாக இருக்கிற பொருளை ஒன்றா ஆக்கிறது தான் யோகம். ஒன்றா ஆயிட்டால் ஞானம். அந்த ஒன்றா ஆகிற வரைக்கும் யோகம் தான் செய்ய முடியும். அந்த ஒன்றா சேர்க்கறது தான். அதனால தான் சொன்ன அட்டாங்க யோகமும் ஆதாரம் மாறும் அவித்தேந்தும் விட்டேறி போன வெளிதான் இல்லை. இந்த 5 பஞ்சபூதம் உடலுக்குள்ள நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி, மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த 5 பஞ்சபூதம் இருக்கு. இது 5யும் இப்போ வாய் பேசுது. ஆனால் வாய் பேசுனா காது கேட்குது, மூக்கு கேட்கல. மூக்கு மோறது, அந்த வாசனை வாய்க்கு தெரியல. காது கேட்கறது கண்ணுக்கு தெரியல. ஆனால் 5ம் ஒரே இடத்துல இருக்குது. ஆனால் ஒரு செயல்பாட்டிலேருந்து இன்னொரு செயல்பாட்டுக்கு போகல, அது அதனுடைய செயல்பாடு செய்யுது. இப்போ இது தனித்தனியாக இருக்குது. இந்த 5யும் ஒன்னாக்கிடணும். 5 தனித்தனியாக இருக்கும்போது ஏகன் ஒன்னானா, 5ம் தனித்தனியாக இருக்கும்போது அநேகன், ஒன்னானா ஏகன். அப்போ ஏகன்னா கடவுள் ஆயிட்ட. 5 தனித்தனியாக இருந்தால் மனுஷனாகிற. இதான் வித்தியாசம். சொல். மௌன உபதேசத்தை பற்றி அருணகிரிநாதர் பாடல்கள் அங்கங்கே ரொம்ப சிறப்பாக வந்து குறிப்பிடுறாரு. எல்லா மகானும் சொல்லிக்கிறான், ஆனால் மனுஷனால் எடுத்துக்க முடியல. ரொம்ப உயர்ந்த உபதேசம் என்றும் உபதேசத்தை கடவுளே வந்து அந்த உபதேசம் கொடுக்குறவர் கடவுளுக்கு சமமானவர் சொல்லி அருணகிரிநாதர் சொல்லி. அதுதான்பா, அதை யார் கடவுளுக்கு சமமா நினைக்கிறான்? அவங்க வரவன் கடவுளுக்கு சமமா நினைப்பானா குருவை? அது ஒரு காலங்கள். 700-800 வருஷத்துக்கு முன்னே இருந்தார் திருவண்ணாமலை அருணகிரி. அவர் வந்து ஆரம்ப காலத்தில் கொடூரமாக இருந்தார். ஆனால் முடிவில் பெரிய மகானாய் 16,000 பாட்டு பாடினார். ஆமாம். அவர் அந்த மௌனத்தை பற்றியும் பாடினார். அதை சொல்கிறாரு, செம்மன் மகளை திருடும் திருடன் பொம்மன் முருகன் பிறவான் இரவான்னார். சும்மா இரு சொல்லு என்றாலும் அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தில்லைன்னு. ஆமாம், அந்த சும்மா இரு அப்படிங்கிறது மௌனத்தை. அப்போ சும்மா இருன்னா மௌனமாயிடுறான்ட்டார். ஆனால் அதுக்கு அர்த்தம் தெரியல எனக்கு. அப்போ சும்மா இருன்னு சொல்லும்போது 12 வருஷம் சும்மா இருக்கிறான் பேச்சு இல்லாமல். 12 வருஷம் பேச்சு. இப்போ ஒரு மனுஷன் பேசாமல் இருந்தான்னா அவனுக்கு குருவே தேவையில்லை, இயற்கையிலேயே ஞானம் பொருந்துடும். எந்த குருவும் தேவையில்லை. 12 ஆண்டுகள் பேசாம ஒரு மனிதன் இருக்கணும். இருந்தான்னா அவனுக்கு ஞானம் தானாவே பிறக்கும். அப்படி ஞானம் பிறந்த காலத்தில் ஒரு முருகபெருமான் திருப்பி வர பேச்சு வரல. அவருக்கு சும்மா இருந்துட்டு போயிட்டாரு. அப்புறம் அதுக்கப்புறம் பேசல. இவரு 12 வருஷம் பொறுத்து வந்த உடனே இவர் அழுகுறாரு, பேச்சு வரல. என்னத்துக்குடா இப்படி பண்ண பாவி அப்படின்னு கேட்குறாரு. நாக்க நீட்டுறான்றாரு. அச்சரம் எழுதுறாரு. ஓம்ன்றது தான் உலகம், ஓம்ன்றது தான் உயிர், ஓம்ன்றது தான் செயல். இப்போ எத்தனையோ மதங்கள் இருக்குது. ஒவ்வொரு மதத்துக்கு ஒவ்வொரு சாமி வச்சுன்னுக்குறாங்க.
ஆனால் உலகத்தில் இருக்கிற எல்லா மனித ஜீவராசிக்கும் ஓம் தான் கடவுள். அது உணர்றது இல்லை, ஒத்துக்கிறதும் இல்லை. அது ஒரு மத எழுத்து ஆகிட்டாங்க. அது ஒரு இந்து ஒவ்வொரு மதத்துக்கு ஒவ்வொரு எழுத்து வச்சிருப்பான். அம்மா வயிற்றுல இருக்கும்போது அந்த எழுத்தெல்லாம் இருக்குதான்னு பாரு. அம்மா வயிற்றுல இருக்கும்போது ஒரு குழந்தை ஓம் வடிவில் தான் இருக்கும். அது எந்த அம்மா மரம் செடி கட்டினா நீ உன் மதத்துக்கு வச்சுக்கிற எழுத்து வரல பாரு, ஓம் வடிவில் தான் முளைச்சி வரும். அது ஒரு மண்ணில் ஒரு விதை நட்டினாவே அதை முளைச்சி வரும்போது ஓம் வடிவில் தான் முளைச்சி வரும். அப்போ உலகம்ன்றது உண்மை ஓம் தான், உயிரினம்ன்றதும் உண்மை ஓம் தான், மீதெல்லாம் கற்பனை தான். நீ வச்சுக்கிற எழுத்து நான் வச்சுக்கிற எழுத்தெல்லாம் கற்பனை தான். ஓம் மட்டும்தான் அந்த உலகம். ஓம்ன்றது தான் உயிர், ஓம்ன்றது தான் பிரணவம். அந்த ஓம் என்ற பிரணவத்தை நாக்கில் எழுதுறாரு, பேச்சு வருது. பேச்சு வந்த உடனே பாடுப்பா இனிமேல் அப்படின்றது. நான் என்னையா பாடுறது, உன்னை பற்றி பாடாதவனே இல்லை, எல்லாத்தையும் பாடிட்டானே, அப்புறம் நான் என்ன பாடுறது அப்படின்னும் போது புகழ் பாடுன்றான். எல்லாரும் பாடினாங்க என்னை பற்றி, நீ என்னுடைய புகழை பாடுன்றான். அதனால சொல்றான், நெஞ்சாய் காண கல்லது நெகிழ்ந்தது உருக தஞ்சாதருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சேல் புனைமாலை சிறந்திடவே மஞ்சாகர ஆணை பாதம் பணிவோம் ஆடும் பரி வேல் அணி சேவல் எனும் பாடும் பணியே பணியே அருள்வாய் தேடும் காய மாமுகனை செறிவில் சாடும் தனியானை சகோதரன் தேடும் காய மாமுகனை சாடும் தனியானை சகோதரனை உல்லாச நிரகுல யோக இச்சல்லாப வினோதனும் நீ அலையே எல்லாம் அற என்னை இழந்த நல்லாம் சொல்லாய் முருகா சூரபூபத்தேனா. இனி எனக்கு உலகத்தில் என்ன இல்லை, சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை, நீ தான் உறவு, நீ தான் தெய்வம், நீ தான் என் நண்பன், நீ தான் நான். எல்லாத்தையும் இழந்துட்டேன் நான் உலகத்தில், உன்னை தவிர வேற எதையும் நான் வச்சில்லை. ஆனால் எனக்குன்னு இருக்கிற சொத்து நீ தான், நீ சொல்லு வழியணும்.